அப்படியா அந்த பக்கமாக ஒரு கிணறு கிட்டாரு இந்த பக்கமாக கிணறு கிட்டாரு அப்படியா கிட்டோம் வரீங்களா மாமா நோட்டை வச்சிருப்பேன் அக்கா நான் எப்பவுமே நோட்டை பார்க்க மாட்டேன் எப்பவுமே சில்லறையாதான் எங்க நீங்க யாரு எப்படி ஐடியா வச்சிருக்கீங்களா நீங்க யாரு நாங்க ஏன் தெரியுமா பணம் என்ற அம்மாதான் தோசை பாக்கிய தெரியல தாசியா தோசை பார்த்தா தெரியாது தோசைடா தோசை சிக்கன் அடப்பாரு யார பண்ற நீங்க உங்க ரேட் என்ன என்ன தெரியுமா பட்டு பக்கத்துல வந்து படுக்க பார்த்தா ஆம்பளை தெரியல யார பார்த்தா ஆம்பளை பொண்ணு அவன் அற பொட்டடி அற பொட்டவன் அறக்க போடல நான் அற போட்டேன் தொட்டா 3000 வேற மாதம் பழம் 4000 வாங்கிடுவா 4000 ரூபாய் போடும் அடுத்த ரேட்டு பூலோகத்துல என்னென்ன செய்திருப்பீங்க அம்மா விட்டு 2000 கத்து பரவாயில்ல மொபைல் பே அடிச்சுவீங்க போன் பே தான் யூஸ் பண்றேன் இதுதான் நம்ம உலகம் எந்த பக்கத்துல இருக்கு பக்கத்துல அப்படியா இதுதான் வைவாசூரிய பட்டினம் அப்படியா நீங்கள் இறந்து விட்டீர்கள் ஐயோ யமலோகம் வந்திருக்கிறது
அந்த ஆடவர்களை கட்டிப்பிடித்த உங்கள் மேனி அதோ பார்த்தாயா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உங்கள் வேதமானது எரிந்து யமலோகத்தில் வந்த நீங்கள் உங்கள் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய சித்ராவும் நான் மட்டும் இல்லை எமது தலைவன் இருக்கிறார். தலைவரா போவாத எரும கடவை தருமன் யம தர்மராஜன் இப்படி இருக்கானா எப்படி ஒரு பொட்டடி பொட்டு எப்படி தெரியுமா ஜாண்டி மாமனுக்கு மத்தாளம் கொட்டு உடறி மல்லுக்கு நிக்குதாடி தேதி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆசோ ஆசோ ஆடுபவர்கள் ஆடினால் ஆடாதவர்களும் ஆடுவார்கள். அதற்கே நான் எதற்காக அவளை பார்த்து ஆடினது தெரியுமா? எனக்கு அழகான நான் தேவன் இல்லையா? என்னுடைய தந்தையா சூரிய பகவான், சூரிய தேவன், உஷா அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர். அனைவரே சிறந்தவர் என்னுடைய தந்தை சூரிய பகவான். அவரை போன்று அழகாக இருப்பேன். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ பெண்கள் எல்லாம் என்னுடைய வேலை செய்ய விடாமல் என்னோடு ஆடி பாடி கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆடுவார்கள், நானும் கூட சேர்ந்து ஆடிக்கொண்டே மறந்துவிட்டீர்களா? ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி, இறந்தவர்கள் எல்லாம் சொர்க்கம் போக வேண்டும். இந்த யமலோகத்தில் ஓய்வு நேரம். தேவ இந்திரன் ஊர்வசியை நாட்டியம் ஆடுவதற்காக அவள் மீது ஆசைப்பட்டு ஒரு குழந்தை பெற்றெடுத்து, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா தத்தளித்துக் கொண்டிருந்தாய். மறந்துவிட்டீர்களா?
அது தேவ ரகசியம் அப்பா. நீங்கள் செய்தால் தேவர் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. தேவர்கள் எல்லாம் யமதர்மன் பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சபாஷ். அந்த ஈசனிடத்திலே சொல்லிவிட்டார்கள். சிவபெருமானோ என்ன நினைத்தார், ஆண்டவர் நினைத்தார் என்று சென்று யமதர்மா அதோடு இருக்க அந்த கிணத்தை எட்டிப்பார் என்றார். பகவான் ஒருவரை தட்ட முடியுமா? கட்ட முடியாது சென்று அப்படி எட்டி பார்த்து அதில் அகோரமான தோற்றமும் உருவமும் இந்த முகம் விகாரமாக இருந்தது. உமது முகமே அந்த தண்ணீர் தெரிந்தது. ஆனால் என் முகம் என்று எனக்கு தெரியாது. சுவாமி, விகாரமாக ஒரு முகம் தெரிகிறது என்று உரைத்து இன்று முதல் உனக்கு இந்த முகம் தான். அதுதான் யம தர்மை. யமனுக்கு இந்த முகம் அன்றிலிருந்து ஆசை அறவை வெறுத்தீர்கள். வெறுத்துவிட்டு ஆனால் இந்த தாசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த கொடுப்பாவிகள் கொடுப்பார்களா? கண்ட ஆடவர்களை கட்டி பிடித்து அப்படியே செய்தார்கள். காம நீலைகள் ஆபாசம் அவர்கள் செய்த நீரையை முன்னிடத்திலே பார்த்து விட்டேன். கம்பத்தை கட்டி பிடிக்க சொல்லுங்க. எப்படி கண்ட ஆடவர்களை கட்டி பிடித்தீர்களோ தக தக தகவல் எழுந்து கொண்டிருக்கிறது. அக்னி கம்பம் அதை கட்டி பிடிச்சி விடமாட்டோம். பசங்க இருக்காங்க, அவங்கள கட்டி பிடிக்க சொல்ல. கட்டி பிடிக்கிறேன். பழைய கணக்கு முடிந்து விட்டது. முடிவுக்கு வந்து விட்டதா? புதிய வரவை பார்த்து இன்று யாருடைய உயிரை கவர்ந்து வர வேண்டும் சொல். நேற்றைய தினம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முறையிலே முடிந்தது. இன்று சனிக்கிழமை காலை 8:45 மணியளவு யாருக்கு சனி பிடித்திருக்கிறதோ தெரியாது. மதிவதனாபுரி நாடு ராஜசேகர மன்னர் அவர் பெற்றெடுத்த அந்நாட்டு புதல்வர் சிவமணி அவன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. அவன் உயிரை தான் பிடிக்க வேண்டும்.